அரோரா எனக்கு தெரிஞ்சு என்ன டேலண்ட்னு எனக்கு தெரியல. பார்வதி சூப்பர் ஸ்பீக்கர். ஆனா அத வந்து ரொம்ப நெகட்டிவ் வேல பண்றாங்க. அது இதுக்கு மேல திருத்திப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ரம்யா கிட்ட டேலண்ட்ஸ் இருக்கு. ஆனா அவங்க அந்த சிம்பத்தி கேம தான் ப்ளே பண்றாங்க. சோ ரியல் டேலண்ட்ஸ் நான் இது மூலியமா ஏதோ ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வெளியில போய்க்கிட்டே இருக்காங்க. எதுவுமே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் ஏதோ இருக்கேன் அப்படின்றவங்க எல்லாம் உள்ள வந்து ரீடைன் பண்றதுக்கான பிளான்ஸா இருக்கு. சோ இதெல்லாம் வந்து இந்த சீசன்லயே ரொம்ப புதுசா இருக்கு. அதாவது இப்ப இது மூலமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ரம்யா ஜூ அப்படின்னு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தவங்க சூப்பரா கேம் ஆடிட்டு இருக்காங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வந்து பிரவீனை விட பெட்டரா கேம் ஆடிட்டு இருக்காங்க. அத மக்கள் புரிஞ்சுகிட்டு ரம்யா ஜூக்கு அவ்வளவு பேர் ஓட்டு போட்டு அவங்களை காப்பாத்த மக்கள் நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா பிரவீனுக்கு மக்கள் யாரும் ஓட்டு போடல. ரம்யா வந்து இந்த இதுல எவிக்ஷன்ல இருந்தாங்களா இல்லையா? நாமினேஷன்ல இருந்தாங்க 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 இருந்தாங்க. நான் பார்க்காம விட்டேன். ஏன் டிவில ஒருவேளை வரலையோன்னு நினைச்சேன். அதனால கேட்டேன். அதான் தெரியல. அதான் எல்லாம் இந்த கொசுறு மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் ஹைலைட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அமித் மேட்டர் அதெல்லாம் ஒண்ணு நடந்துச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஹைலைட்டடா பேசுனாங்க. ஆனா எதெல்லாம் வந்து ஹைலைட்டடா இருக்கணுமோ அதெல்லாம் விட்டுட்டாங்க. சோ இட்ஸ் டோட்டலி டிசப்பாயிண்டிங் தான்.